ஹீரோயின் இல்ல, டியூட் இல்ல, கள்ளக்கடத்தல் இல்ல, கஞ்சா இல்ல, யார் கழுத்தையும் யாரும் வெட்டுறது இல்ல, ஃபைட் இல்ல, அனிருத்தோட தாரத்தப்பட்ட மியூசிக் இல்ல, இவ்வளோ இல்ல. ஆனா படம் மொத்தமா மிரட்டி எடுத்திருக்காங்க. அந்த படம் பிரம்மயுகம். பிரம்மயுகம் படம் ரிலீஸ் ஆகி நல்ல டாக் வர நேரத்துல குறுக்கால மஞ்சுமல் பாய்ஸ் சைலண்டா ஸ்லோவாக்கிடுச்சு. படம் ட்ரைலர்லயே மிரட்டி இருந்தாங்க. இப்படி ஒரு படத்தை எடுக்க மலையாள சினிமாவால மட்டும்தான் முடியும் அப்படின்னு மறுபடியும் பேச வச்ச படம் பிரம்மயுகம். டிஜிட்டல் ஷூட்டிங், ஐமேக்ஸ் கேமரா, கலர் கரெக்ஷன் டெக்னாலஜின்னு சினிமா வேற லெவல் போயிட்டு இருக்கும்போது கருப்பு வெள்ளையில ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. படத்தை முதல் டைம் பார்க்கும்போது படத்தோட முதல் சீன்ல எல்லாம் இந்த படத்தை ஏன் பிளாக் அண்ட் ஒயிட்ல எடுத்தாங்க அப்படின்னு தோணும். பட் இந்த படம் போக போக நம்ம ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் படம் தான் பார்க்குறோம் அப்படின்றதே மறந்து போற அளவுக்கு அவ்வளோ அருமையா எழுதியிருக்காங்க. இந்த படத்தை நான் மலையாளத்தில் ஒரு தடவையும் தமிழ் டப்பிங்ல ஒரு தடவையும் பார்த்தேன். எத்தனை தடவை பார்த்தாலும் இந்த படம் கொடுத்த பிரமிப்பு இன்னும் குறையல. 17th செஞ்சுரியில் நடக்கிற கதை வெறும் 4 கேரக்டரை வச்சு மிரட்டலா ஸ்லோ பர்னிங் ஹாரர் படம் எடுத்திருக்காரு டைரக்டர். இந்த கதையோட ஹீரோ அசோக் பரதன் தான். ஹீரோ வழியா தான் நமக்கும் கதை புரியுது. ஹீரோ வழியா தான் கதைக்குள்ள என்ன நடக்குது, அவருடைய பதற்றம், அவருடைய கோபம், அவருடைய பயம் எல்லாமே நமக்கும் தொத்திக்குது. அந்த அளவுக்கு கதையை நேர்த்தியா கொண்டு போயிருக்காங்க. அர்ஜுன் அசோகன் அவரோட ஃப்ரெண்டு ஒரு பெரிய மழை காரணமா ஆத்த கடக்க முடியாம காட்டுக்குள்ள சிக்கிக்கிறாங்க. அதுல ஒருத்தன் ஹீரோவோட ஃப்ரெண்டு ஒரு மோகினி கிட்ட சிக்கி காணாம போறான். அப்புறம் இறந்தே போறான். அர்ஜுன் அசோகன் மட்டும் அங்க இங்க தேடி அலைஞ்சு ஒரு பழைய பாழடைஞ்ச கேரளா பங்களாக்கு சேர்றான். அந்த மாளிகையோட ராஜாவா மம்முட்டி, வேலைக்காரனா சித்தார்த் பரதன், இவங்க 2 பேர் மட்டும் தான் அந்த பங்களாக்குள்ள இருக்காங்க. அவங்க 2 பேர் மட்டும் ஏன் அந்த பங்களாக்குள்ள இருக்காங்க, அர்ஜுன் அசோகன் சேர்ந்த அப்புறம் அந்த பங்களாக்குள்ள என்ன நடக்குது, இவங்களுக்கு இடையில மாட்டி ஹீரோ தப்பிச்சானா இல்லையாங்கிறது தான் கதை. அந்த வேலைக்காரனா நடிச்சிருக்க சித்தார்த் பரதன் மூலமா தான் மாளிகையோட கதை நமக்கு புரியுது. மாளிகையோட கதை வேற ஒரு ஷார்ட் ஸ்டோரியா நமக்கு சொல்லியிருக்காங்க. கொடுமன் போட்டியா படம் முழுவதும் மம்முட்டி தான் நிறைஞ்சிருக்காரு. ஹீரோவை மட்டும் இல்ல, பாக்குற ஆடியன்ஸும் மிரட்டி இருக்காரு. மம்முட்டி ஹீரோவை தாயம் விளையாட கூப்பிடும் போது ஹீரோ தப்பிச்சு போகும்போது சைலண்டா வெளியே மழை பெய்யுது, வருஷம் கணக்குல பெய்யும், எப்படிப்பா தப்பிச்சு போவ அப்படின்னு கொஞ்சம் கள்ளத்தனமா சிரிக்கும் போது வேற அவதாரம் எடுத்து மிரட்டி இருக்காரு. இந்த வயசுல வேற கேரக்டர் சூஸ் பண்ணி நடிக்கிற தரமான நடிகர்னா அது மம்முட்டி தான். ஒரு பெரிய சட்டியில இருந்து பாதி சிக்கனை அப்படியே எடுத்து கடிச்சு சாப்பிடுறது போல ஒரு சீன் இருக்கும். நிஜமா ஒரு ராட்சசன் எப்படி சாப்பிடுவானோ அதே மாதிரி நடிச்சிருப்பாரு. ஒரு அதிகார வெறி பிடிச்ச ராஜாவா, அதிகாரத்தை தக்க வச்சுக்க போராடுற ராட்சசனா வெரைட்டி காட்டி நடிச்சிருக்காரு. மற்ற 2 கேரக்டர்லயும் வர்ற அர்ஜுன் அசோகன் அண்ட் சித்தார்த் பரதன் கரெக்டான மீட்டர்ல நடிச்சிருக்காங்க. பயம், இயலாம, பதட்டம், வருத்தம், உணர்ச்சி வசப்பட்டு பாடுறது அப்படின்னு அர்ஜுன் அசோகன் மிக நெருக்கமான ரியலிஸ்டிக்கான நடிப்பை கொடுத்திருக்காரு. ஒரு பேக்ட்ராப் ஒரு பாழடைஞ்ச பங்களால நடக்கிற மாதிரி ஒரு செட் பண்ணிருப்பாங்க. ஒவ்வொரு செட் ஒர்க்கும் பிரம்மாண்டமா இருக்கும். ஒரு சின்ன கைப்பிடி விளக்கு கூட அந்த காலத்துல எப்படி இருக்கும்னு பார்த்து ஒர்க் அவுட் பண்ணிருக்காங்க செட் டைரக்டர். படத்துல மழையும் ஒரு கேரக்டரா மிரட்டி விடுது. முக்கியமான 2 ட்விஸ்ட் சீட் எட்ஜுக்கே கொண்டு போகும். ஆழவான மிரட்டலான டைலாக், தேவையான அளவுக்கு மியூசிக், அந்த பிளாக் அண்ட் ஒயிட் சினிமாட்டோகிராஃபி படத்துக்கான கரெக்டான மூட செட் பண்ணுது. இந்த படம் கண்டிப்பா ஒரு ஹாரர் த்ரில்லர் படங்கள ஒரு கிளாஸ்கா மாறும். மொத்த பவரும் ஒரு ஆள் கிட்டயோ இல்ல ஒரு பர்டிகுலர் குரூப் கிட்டயோ இருந்தா அது என்ன மாதிரியான விளைவை ஏற்படுத்தும்னு சொல்லி ஒரு விஷயத்த சப்டெக்ஸ்டா சொல்லியிருக்காங்க. அதை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கலாம். எத்தனை பேர் புரிஞ்சதுன்னு தெரியல. இது படத்தோட ரிவ்யூ இல்ல, அதனால தான் இவ்வளவு லேட்டா வருது. ஒரு நல்ல படத்தை அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்ற ரீசனுக்காக போட்ட பதிவு இது. இந்த மாதிரி ஒரு நல்ல படம் கிளாசிக்கா மாற நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி ஒரு நல்ல கிளாசிக் படத்துக்குள்ளதான் ஒரு பிரம்மாண்டமான கமர்ஷியல் படங்களும் ஒளிஞ்சிருக்கும். பல பிரம்மாண்டமான கமர்ஷியல் படங்கள் உருவாகலாம். எப்படி மணிச்சித்திரதாள் போல ஒரு கிளாசிக்ல இருந்து சந்திரமுகி உருவாச்சோ அந்த மாதிரி அப்படி ஒரு நல்ல கமர்ஷியல் ஹாரர் த்ரில்லர் எடுத்தா நல்லா இருக்கும். ஆனா அதே சமயம் சந்திரமுகியை வச்சு அரண்மனை, காஞ்சனா சீரீஸ் எடுத்து டார்ச்சர் பண்ணாம இருந்தா நல்லா இருக்கும். படம் OTTலயும் தமிழ் டப்பிங்லயும் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் பார்த்து நான் ஏதாவது சொல்லாம விட்டு இருந்தா, உங்களுக்கு வேற ஏதாவது பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. டேக் கேர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். அன்புடன் அருண்.